வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். காலமாடன் ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டாங்க. எஸ், பைசன் காலமாடன் ட்ரெய்லர் வந்துருச்சு. அதான் பார்க்க போகிறேன். நம்ம சேனல் யாரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். போகலாம். செம்ம ஷாட்டில் ஓகே, தெற்கு சைடு, தெற்க வடக்க அப்படிம்பாங்கள அந்த கபடி கனவு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். அரசியல்வாதியோ லால் கேங்ஸ்டர் மாதிரி இருக்காங்க. அமீர் அவங்க கேங். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கனவை அழிக்க பார்க்கறாங்க. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லரா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் புஷ் அப். யூஸ்வலா மாரி செல்வராஜ் அவரோட மூவியோட ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லலாமா, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ப்ளஸ் என்ன நடக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்றதும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியாது. யூஸ்வலாக வாழையே எடுத்துங்களேன், வாழையெல்லாம் பிரமாதமான ட்ரெய்லராக இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். பட் இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு கதை ஓரளவு தெரிஞ்சிருது, கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றதும் ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. பட் ஆக்சுவலாக படம் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. ஆனால் இந்த ட்ரெயிலில் வந்து அந்த வழக்கமான மாரி செல்வராஜ் ஸ்டைல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பெரிய ட்ரெய்லர். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அந்த கபடி அப்படின்றது ஒரு கனவாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த ஊரில் இருந்து கபடின்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆக்சுவலாக மாரி செல்வராஜும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே கபடி ஆடிட்டு இருப்பாங்க எங்கள் ஊர் சைட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கபடி அவங்க அப்பா சொல்கிறார்ல பசுபதி, கபடி ஆசைப்பட்டு போய் என்ன மாதிரிலாம் முடிவு இருக்குது அப்படின்றலாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார்ல. ஸோ அதான் இது ஒரு இவங்கெல்லாம் கபடிலாம் ஆடக்கூடாது, நீ வேலையை விட்டுட்டு வேலையை போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க போல். இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும்ல, அதை வச்சு எதுவும் பண்ணியிருப்பாங்களோ ஸ்டோரி. இப்போ அது முன்னாடி வரைக்குமே நான் அப்படி யோசிச்சதில்லை. பட் இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தாட் வருது எனக்கு.
ஸ்போர்ட்ஸில் நடக்கிற ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமோ, ப்ளஸ் அந்த என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் இப்படித்தான், இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவங்கெல்லாம் மேலே வந்துடக்கூடாது, அந்த விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த யூஸ்வலான வாழை அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடாக தான் இருந்தேன் நான். என்னமோ ஆயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவராலாக ஒரு என்ன சொல்கிறது, ஓவரால் கதையை வந்து அப்படியே கட் ஷாட் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்குது. அந்த ஒரு மாரி செல்வராஜ் ஸ்டைல்ன்றது இந்த ட்ரெய்லரில் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல, அதான் உண்மை. பட் கண்டிப்பாக படம்ன்றது அது வேறு மாதிரி தான் இருக்க போகுது, அது தரமாக இருக்க போகுது. அவரோட ஸ்டைலில் எனக்கு அவரோட ஸ்டைலில் என்னது ஸ்லோ மோஷன் ஒரு ஷாட் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இதெல்லாம் வந்துடும். எனக்கு அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் தான் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன் போட்டு பிஜிஎம் போட்டு ஒன்று வரும்ல, செம்மையாக இருக்கும். மாடி ஒரு பார்த்துட்றேன் ட்ரெயிலர். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரி டிவி சவுண்டு கொடுத்து. அது ஆடா இல்லை கண்ணுக்குட்டியா? கண்ணுக்குட்டி தானே. ஆடு சத்த மாதிரியும் எனக்கு கேட்குது, அதான் சரியா தெரில. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். லால் ஒரு கெட்டவர், அமீர் ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. என்ன லாஸ்ட்டாக ஓடி வர பார்த்தேன். அந்த சக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேரை பச்சை குத்திக்குவாங்க போல. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. ரத்த கலரியா இருக்கு. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. வாழையிலே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்ல மாட்டேன் அப்படின்றது சத்தியம் பண்ணு அப்படின்னு. இன்டர்வல் சீனியர் தான் இவர். இதுக்கோ ரெடி ஆகிறாரு, கத்திலாம் ரெடி பண்றாரு. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. லாஸ்ட்டாக அந்த மாடோட சவுண்டு. ஸோ அது பச்சை என்ன குத்திருந்தாங்க? ராஜா, பாண்டியராஜா. ஓகே, பாண்டியராஜா ஆக்சுவலாக ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த இதில் வந்து பாண்டியராஜ் அப்படின்றது யாரையோ சொல்லியிருந்தாங்களே. கேஸ்டிங் ஒவ்வொருத்தவங்களாம் இன்ட்ரோ பண்ணிருந்தார். மாரி செல்வராஜ் அவரே இன்ட்ரோ பண்ணிருந்தாரு. அதில் ஏதோ ஒருத்தவங்களோட பேர் தான் பாண்டியராஜான்றாங்க. அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லையே. ஓகே ஓகே, ட்ரெய்லர் வந்துட்டு நல்லா இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஆனால் யூஸ்வலான மாரி செல்வராஜ் அவரோட டச்சுன்றது இது என்ன சொல்கிறது, எனக்கு அந்தளவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு அந்தளவு ஃபீல் இல்லை. கண்டிப்பாக படம் இருக்கு அப்படி இருக்கும்.
பார்த்துடலாம் படம் தீபாவளிக்கு. நான் ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஐ மீன் ட்ரெய்லர் பார்த்துட்டு இல்லை, இந்த மாதிரி படம் வந்து 14ஆம் தேதிக்கு வரப்போகுது அப்படின்றது முன்னாடி தான் சொல்லிட்டுருக்காங்களே. ஸோ நான் நினச்சிட்டேன்னா தீபாவளிக்கு தான் வருது நினச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன்னா 17ஆம் தேதி தான் தீபாவளி அப்படின்னே நான் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். ரீசெண்டாக தான் தெரிஞ்சு 17 தீபாவளிகளில் 20 தான் தீபாவளி அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நான் தீபாவளி அந்தளவுக்கு பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறதில்ல. படம் வருதே, ஸோ வரைக்கும் தீபாவளி தான் வருது நினச்சிட்டு நான் 17ஆம் தேதி தான் தீபாவளி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்க, ட்ரெய்லர் நல்லா இருங்க, நைஸ் ட்ரெய்லர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சீரிங் ஃப்ரம் வரன். யாரெல்லாம் FDS போக போகிறீங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.